ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சில பீக்கிங் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை மீட் பண்ணி. அண்டு ஸோ பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிருக்கும், நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து தெரியும். அண்டு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, நான் அது வந்து வீடியோட எண்டில் சொல்கிறேன். அண்ட் இன்றைக்கி இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக செய்யணுன்ட்டு வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை. அண்ட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து செய்கிறேன். அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். இது எதுக்கு ஒரு 2 வருஷம் கழித்து இப்போ பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்குது. ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்கு போகிறப்ப சேனல் பர்சன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு இல்லை 2 வயர் பார்த்தீங்கன்னா வந்து சால்டர் பண்ணிக்கோங்க. சால்டர் பண்ண ஒயரை பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோ போர்டில் ரைட்டுன்னு வந்து அங்கே இருக்கும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வயர் சால்டர் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு ஒயரை வந்து எடுத்துகிட்டு அந்த ஆடியோ போர்டில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சால்டர் பண்ணிக்கோங்க. ப்ளூடூத் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு இல்லை பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எல்டிஜின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பக்கத்தில் வந்து ஏன்னு வந்து ஒன்று இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டனா. ஸோ அந்த 3 ஒயர் கரெக்டாக பார்த்து ஆடியோ போர்டில் பார்த்தீங்கன்னா எல்டிஜியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சால்டர் பண்ணிடுங்க. அந்த ஆடியோ போர்ட்லேருந்து வர அந்த பவர் ஒயர் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு அதில் ப்ளஸ்ஸும் அண்ட் ப்ளூடூத் போர்டில் இருக்கிற ப்ளஸ் ஒயரும் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா எது ப்ளஸ்ன்னு பார்த்து ரெண்டத்தையும் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ப்ளஸ்ஸும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு அதில் இருக்கிற ஒரு டர்மினலில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சால்டர் பண்ணிடுங்க. அண்ட் மீதி இருக்கிற 2 ஒயரை வந்து ஜாயின் பண்ணிட்டு பேட்டரியோட மைனஸில் பார்த்தீங்கன்னா சால்டர் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ப்ளஸுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு அதில் வந்து சால்டர் பண்ணிவிட்டு அண்ட் அந்த ப்ளஸ் ஒயரை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விட்சோட இன்னொரு டர்மினலில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் யூஎஸ்பி கேபிள் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு அதில் 4 ஒயர் இருக்கும், அந்த 2 ஒயர் கட் பண்ணிடுங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா வச்சு சால்டர் பண்ணிடுங்க. சர்க்யூட் வந்து ரெடி ஆகிடுச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா வச்சு நான் மார்க் பண்ணி நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கரெக்டாக உள்ளே போகுதான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த ப்ளூடூத் போர்டும் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு மேலே பார்த்தீங்கன்னா வந்து வச்சு ஸோ கட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. கட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அழகாக பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபிட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் டேப் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன். அந்த கார்ட்போர்டோட ஒரு இது வந்து எடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரூஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பிளாக் கலரில் வந்து ஒரு கிளாத் வந்து எடுத்துகிட்டு அந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா வந்து மறைச்சிட்டேன். ஃபைனலாக நமக்கு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Bluetooth mode. ஸோ அவங்க மேலே லைட் எரியுது தெரியுதா, பிடின்னு இறங்கிட்டு. ஸோ பார்த்தீங்களா இதில் தான் ஒர்க் தெரியாதுன்னு நினைக்கிற போல இருங்க. ஹியர்டுன்னு வரும் பாருங்கள், இங்கே பாருங்க. ஸோ இருங்க நாங்கள் டிம் பண்ணி காட்டுறேன். இருங்க கனெக்ட் பண்ணிடலாம். பேரிங்னு இருக்குது. ஓ பேர் பண்ணட்டுமான்னு கேட்குது, நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 40% பேட்ரி இருக்குது அப்படின்ட்டு வந்து காட்டுது. இப்போ ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா வந்து போட போகிறேன் என்சிஎஸ் சாங்லேருந்து. ஓடுதுன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். 430 வச்சிருக்கேன். செம்ம சவுண்டுங்க. சவுண்டு சூப்பராக கேட்குது. நீங்களே வந்து கேட்டிங்கனாலே தெரியும். நான் வேணால் மைக் அங்கே வச்சு காட்டுறேன். ஸோ இதில் தான் பாடுது. நிஜமாக இதில் பாடுற மாதிரி இல்லை, அந்தளவுக்கு சவுண்டாக இருக்குது. நீங்களே கேட்டுருங்க பாருங்கள். ஃபோனில் தான் பாருங்கள். சாங் நான் கம்ப்ளீட் சாங். நல்லா இருக்குல்ல? வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் வந்து சொல்லியிருப்பேன்,
எதுக்காக நான் இதை வந்து வீடியோ வந்து இவ்வளோ நாள் பண்ணாமல் இப்போ பண்ணுறேன். ரீசன் என்னென்னா, நான் இங்கே சொன்ன மாதிரி இது என்னோடய ஃபேவரட் ப்ளேஸ். ஸோ அது பண்ணையில் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மறக்க முடியாத ஒரு வீடியோவாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் வந்து பண்ணது. அண்டு இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பண்ணையில் சூப்பராக இருக்கணும், ரொம்ப நாள் அது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அண்ட் அது எப்போவுமே நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கணும், மறக்க முடியாததாக இருக்கணுன்ட்டு தான் வந்து யோசிக்கையில் தான் சரி ஓகே ப்ளூடூத் ஸ்பீக்கர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் பார்த்திங்கன்னா வந்து இது பண்ணேன். இது ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா வந்து செய்யவே இல்லை. நம்ம 2 வருஷமாக ஸோ சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் பார்த்திங்கன்னா அது செய்கிறோம். சரி ஓகே, இதுவும் பார்த்திங்கன்னா இனிமேல் நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு இதுதான். சவுண்டு செம்மையாக கேட்டிருப்பீங்க. நீங்கள் ஆக்ஸ் பின் இருந்தால் இது பண்ணலாம், இல்லை மெமரி கார்டு அதெல்லாம் மோஸ்ட்டாக எல்லாருமே மொபைலில் தான் பார்த்தீங்கன்னா வந்து பாட்டிங்க. நான் அதெல்லாம் மட்டும் நான் டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டேன். அதெல்லாம் ஒர்க் ஆகும், ஆக்ஸ் பின் ஒர்க் ஆகும், இது எல்லாமே இதில் ஒர்க் ஆகும். பழசாக இருந்தாலும் இது ஃபுல்லாக ஒர்க் ஆகும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவுமே பார்த்திங்கன்னா வந்து நான் இதுக்கு செலவு பண்ணது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து பேட்டரி மட்டும்தான். அது எதோ ஒரு ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ ஒரு 100க்குள்ளே தான் வரும். நீங்கள் அமேசானில் நான் லிங்க் தரேன், அண்ட் அந்த ஆடியோ போர்டுக்கான லிங்க் தரேன். அண்ட் உங்கள் வீட்டில் பழைய ரேடியோ கண்டிப்பாக இருக்கும், அதுலேருந்து இந்த டிஸ்பிளே வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரே ஒரு டவுட் உங்களுக்கு வரும், ஏற்கனவே இதில் ப்ளூடூத்னு சிம்பிள் போடலன்ட்டு அந்த இது மட்டும் இந்த பிளாஸ்டிக் மட்டும் நான் மாற்றிட்டேன். என்கிட்ட 2 இந்த மாதிரி இருக்குது. ஒன்று நார்மல் ஆடியோ, நார்மல் வந்து இது வந்து இருக்குது, அண்டு ப்ளூடூத்தோடு தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட இருக்குது. நான் அதை வந்து மாற்றிட்டேன். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. நல்லாவே சவுண்டு சூப்பராகவே இருந்திருக்கும். அதை கொஞ்சம் ஓரளவு பெருசாகவே பண்ணியிருக்கேன். சரி ஓகே, இது ஓரமாக வச்சுட்டு நம்ம டாபிக் வருவோம். ஓகே, நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சிருந்ததுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ பண்ணலாம், பட் இருந்தாலும் வேண்டாம், அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போயே சொல்லிடுறேன். வேறு ஹவுஸுக்கு பார்த்திங்கன்னா வந்து வந்தாச்சு. அண்டு இந்த ஒரு இன்சிடெண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டாக இருக்கும். அண்ட் லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பர்சனல் விஷயம்னு சொல்லி நிறைய விஷயம் உங்கள்கிட்ட வந்து மறைச்சிருக்கேன். அண்ட் அதுக்கு தனியாக வீடியோஸும் கூட போட்டிருக்கேன். அண்ட் ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட். இன்னும் ஒரு 10-15 இயர்ஸ் கழிச்சாலும் இது இம்பேக்ட் போகவே போகாது. அண்ட் என்ன சொல்கிறது, இந்த ஒரு நிலைமையிலும் சிரிச்சுட்டு பேசுகிறேன்னு கேட்பீங்க. அதுவும் நான் சொல்கிறேன். முக்கியமாக வந்து யாரும் பயப்பட தேவையில்லை, கரெக்டாக தான் இருக்கேன், எல்லாமே ஓகே. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரகிளோட அந்த ஒரு டேஸ்லாம் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் எனக்காக இல்லைனாலும் என் கண்டென்ட்டுக்காக வீடியோ பார்க்குறீங்க. நான் உங்கள்கிட்ட உண்மையாக இருக்கணும் தான் நான் நினைப்பேன், தவிர வேறு எதுவுமே இல்லை. அண்ட் நான் என் லைஃப்பில் நிறையா பேர்த்து கூட யார் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்டிங்காக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லோரும் கூட பழகிறவங்க கூட எல்லாருமே உண்மையாக இருக்கணும்னு இருந்திருந்து கடைசியில் ஏமாந்து தான் போயிட்டேன். ஒன்று தான். ஸோ உங்கள்கிட்டவாது ட்ரூவாக இருக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் என்னை ஏமாற்றினதில்லை, ஏமாற்றவும் மாட்டீங்க. நம்ம செய்கிற வேலை, நம்மளோட பேஷன், நம்மளோட கெரியருக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அதை நான் இது வரைக்கும் உங்களுக்கே தெரியும், நான் எந்த வீடியோவாவது உங்களை ஏமாற்றிருக்கேனான்னு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கேன். இது செஞ்சால் இது ஒர்க் ஆகுதுன்னு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் உங்கள்கிட்ட அது உண்மையாக இருக்கலாம் அப்படிங்கிறேன். ஏன்னா எங்கெங்கிருந்தோ வீடியோ பார்க்குறீங்க. ஸோ அட்லீஸ்ட்டு உங்களுக்காக அது உண்மையாக இருக்கணுமே அப்படின்ட்டு தான் இருக்கேன். ஸோ அதான். ஸோ அந்த எதுக்கு நான் இப்படி சிரித்து பேசுகிறேன் அப்படின்னா, டிப்ரெஷனோட லாஸ்ட்டு ஸ்டேஜ், ஸ்மைலிங் ஃபேஸ் தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, லோன்லினஸ் அண்ட் டாக்கிங் டு மை செல்ஃப். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு பழகிடுச்சு, பழகி போனது ஒன்று. அண்டு ஓகே, அண்ட் நான் ஒன்று சொல்லிட்டு அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலெலாம் இந்த மாதிரி இனிமேல் என்ன சொல்கிறது, அந்த வீட்டிலேருந்து வீடியோஸ் போடுறது இனிமேல் ஸ்டாப். அண்ட் இனிமேல் இங்கேருந்து தான் வீடியோஸ் பார்த்திங்கன்னா வரும், டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. ஸோ ஓகே, அண்ட் பட் வி ஆர் சேஃப். ஸோ அவ்வளோதான். ரொம்ப எதுவும் நினச்சி பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு டைம் வரும், அப்போ எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணுறேன். அண்ட் தளபதி சொல்கிற மாதிரி உண்மை தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும், ஆனால் லேட்டாக ஜெயிக்கும். அண்ட் கரெக்டாக அதுக்குன்னு ஒரு டைம் வரும். என் சைடு ட்ரூத் இருக்குது, அண்ட் கன்ஃபார்ம் அதுக்கான ஒரு பலன் கிடைக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் எவ்வளோ உண்மையாக இருக்க முடியுமோ அவ்வளோ உண்மையாக உங்களுக்காக நான் இருப்பேன். அண்ட் அவ்வளோதான் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து என் பண்ணையில் ஒன்று நான் வந்து சொல்லிக்கிறேன். இது வந்து சில பேர் பார்ப்பாங்க, இது அவங்களுக்காகன்னு சொல்லலாம், எல்லாத்துக்காகவும் நினச்சிக்கோங்களேன். அண்ட் ஒன்று தான், I will rise my game more than what you see. Thanks for watching this video.